வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து 3வது பாடத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு 3 பார்க்க போகிறோம். போன வீடியோவில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு 1 எடுத்துக்காட்டு 2 சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்த பார்த்து நீங்கள் தமிழ் மீடியம் போட சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தமிழ் மீடியத்தில் நான் போட்டுருக்கேன். இருக்கிற தியரிஸ் இதில் இருக்கிற மற்ற இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் இப்போ நம்ம சமக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றை கணக்கியல் சமன்பாட்டினை பதிவு செய்து காட்டுக. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 60,000. அதாவது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நமக்கு வந்து தேவை காசு. அதை நம்ம காசு இருந்தால் தான் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 60,000 சொல்லிட்டாங்க. நம்ம அந்த நடவடிக்கை கீழே எழுதுகிறோம். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது கொஸ்டினில் இருக்கிற அப்படியே எழுதிட்டு ரொக்கத்தில் வந்துட்டு 60,000 போடுறோம். சரக்கரிப்பில் முதல்ல வந்து 60,000. இந்த சம்பளம் ஏன் கணிந்தோர் கொடுக்கல அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல. அதாவது ஒவ்வொரு சம்பளையும் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸ் வச்சு தான் அந்த காலம்ஸ் அந்த டேபிள் அந்த ஃபார்மேட்டே கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. ரொக்க கொள்முதல். அதாவது நம்ம வந்து ஒரு சரக்கு வந்து வாங்கியிருக்கோம், காசுக்கு தான் வாங்கியிருக்கனால நம்ம காசுக்கே போட்டால் போகுது. -20,000. -20,000 ஏன்னா காசு வெளியே போகுது. சரக்கு இருப்பில் +20,000 வருதுன்னா சரக்கு உள்ளே வருது. அதனால் -20,000 காசுலேயும் +20,000 சரக்கு இருப்புலையும் போடணும். சமன்பாடு 40,000 மைனஸ் பண்ண 60,000 20,000 மைனஸ் பண்ண 40,000 20,000 மொத்தம் 60,000. அடுத்து ரொக்க விற்பனை. நம்ம வந்து ஒரு பொருளை விற்றுருக்கோம். அதாவது 10,000 மதிப்புள்ள சரக்கினை விற்பனை செய்தது 15,000. அதாவது ஒரு சரக்கு வந்து 10,000 தான், ஆனால் நம்ம விற்றது எவ்வளோ 15,000க்கு விற்றுருக்கோம். அதனால் இப்போ எப்படி போடணும் அப்படின்னா காசு ரொக்கத்தில் வந்துட்டு +15,000 போடணும். சரக்கு இருப்பில் -10,000 போடணும். இங்கே இந்த இடத்துல ஏன் +15,000 -10,000 போடணும் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து 10,000 மதிப்புள்ள பொருளை 15,000க்கு விற்றுருக்கோம். அப்புறம் 5,000 ஜாஸ்தி விற்றுருக்கனால நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம முதல்ல தான் சேர்க்கணும். அதனால் முதல்ல வந்துட்டு +5,000 போடணும். ஓகேங்களா? 10,000 மதிப்புள்ள ஒரு பொருளை 15,000க்கு விற்றனால நமக்கு 5,000 லாபம் கிடச்சிருக்கு. அந்த லாபத்தை நம்ம முதல்ல போடுறதுனால முதல்ல ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சமன்பாடில் வந்துட்டு 55,000 போடுறோம். இங்கே 10,000 மைனஸ் பண்ணி 10,000 இங்கே ப்ளஸ் பண்ணி 65,000 போடுறோம். அடுத்து வாடகை ரொக்கமாக செலுத்தியது. அதாவது வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது 500. நமக்கு 500 ஒரு வாடகை நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வாடகைக்கு வாங்கியிருப்போம். அந்த வாடகை மாதம் ஒரு வாடகை கொடுக்கணும். அந்த வாடகை வந்து 500. அந்த 500 வந்து ரொக்கத்தில் கழிக்கப்படுது. அது எப்படி எழுதணும் அப்படின்னா 55,000ல் 54,500 இருக்கும். 10,000 இங்கே 64,500. இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 64,500ன்னு காமிக்கணும். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.